இயேசுவில் அன்பார்ந்த பிள்ளையினர் செய்தியிலே இயேசு தொழுகை கூடத்தில் கற்பிக்கின்றார். தொழுகை கூடம் ஜெபிக்கின்ற நற்செய்தியை பறைசாற்றக்கூடிய இடமாகும். அங்கே தீய ஆவி பிடித்த மனிதரும் இருக்கிறார். தீய ஆவி, இயேசுவே நீர் யார் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லி, இயேசுவை நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்கின்றது. கடவுளுக்கு அர்ப்பணமான இயேசு தீய ஆவியை அதிகாரத்தோடு வெளியேற்றுகின்றார். நாம் வாழும் உலகில் நன்மைகளுக்கும் நற்செயலுக்கும் எதிராக தீமைகளும் தீய செயல்பாடுகள் நிறைந்துள்ள இந்த காலகட்டத்திலே ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த அந்த அதிகாரம் நாமும் பெற்றிருக்க வேண்டும் என்ற அழைப்பினை இந்த நற்செய்தியை நமக்கு தருகின்றது. இந்த அதிகாரம் இறை உறவிலும் இறை அருளிலும் நாம் பெறுகின்றோம். இதன் மூலம் தீமையின் தீய எண்ணங்களையும் தீய செயல்களையும் நம்மிடமிருந்து நம் உள்ளத்திலிருந்து வெளியேற்றுவோம். புறமதிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு தீய செயலும் நம்மை தாக்காதபடி அதிகாரத்தோடும் ஜெப வல்லமையோடும் செயல்படுவோம். இறைமக்களாக வாழ்ந்திடுவோம்.